திமுக திருந்தணும், இன்னும் சனாதனம் அப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சென்ற செய்தியில் சொன்னீங்க. ஆனால் அவங்க திருந்துவாங்களாங்கிறது தெரியல. என்னென்னா, சுற்றுலாத்துறையுடைய சுற்றுலா கையேடு மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த துறையின் அமைச்சராக ராஜேஷ்குமார் இருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். தெரிந்து செஞ்சாங்க, தெரிந்தே தான் கூட செய்திருக்கலாம். அந்த புக்லெட்டுங்கிறது ஒரு காவி நிறத்தில் ஆரஞ்சு கலர் அட்டையில் இருக்குது. மற்ற உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் கவலைப்படாமல் தங்கம் தென்னரசன் சொல்கிறாரு, இது தேசிய கட்சி, மதச்சார்பற்ற கட்சின்லாம் காங்கிரஸ் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களும் அந்த காவி நிறத்தில் இந்த புக்கு போட்டிருக்காங்க, காவியை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஸ்வநாதன் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர், நாங்கள் நிரப்பு வேறுபாடு எங்களுக்குள்ளார கிடையாது, நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை காணக்கூடியவங்க அப்படின்னு. ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறார், தேசிய கொடியிலேயே சாஃப்ரான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. காவியும் ஒரு நிறம்தான் அப்படின்னும் காங்கிரஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. திமுக எதனால் அவங்கள அப்படி சீன்றாங்க, இவங்க திடீர்னு இவங்களுக்கு காவியின் மீது ஏன் பற்று வருகிறது, மக்களுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. காவியின் மீது பற்றெல்லாம் வரல, அதாவது திமுக எதிர்த்ததுனால இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. சரி, இயல்பாக என்ன பண்ணுங்கிறாங்க, யார் யாருக்கு எது அடையாளமோ அதைத்தான் பண்ணுவாங்க. சுற்றுலாத்துறை காவிய போடுகிறதா என்றால், தமிழகம் ஸ்பிரிச்சுவல் டூருக்கு ஃபேமஸான மாநிலம். நீங்கள் தமிழகத்தில் வரக்கூடிய டூரிஸ்டுகள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் டூருக்கு தான் வராங்க. இங்கே உல்லாசத்துக்கு யார் வரா? உல்லாசத்துக்கு எல்லாம் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் முதுமலைக்குமா போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப குறை. ஸ்பிரிச்சுவல் டூருக்கு தான் வருகிறார்கள். அதனால அந்த டூரிசம் கைடு காவியில் இருக்கு என்றால் அவர்கள் வட இந்தியர்களை இங்கே கூப்பிடுகிறார்கள். வட இந்தியர்கள் வருவதற்கான ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ் இங்கே இருக்கு. அதனால காவியில் கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிடணும்? கோயிலுக்கு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வாருங்கள், ராமநாதசாமி கோயில், ராமேஸ்வரத்துக்கு வாருங்கள், திருவண்ணாமலைக்கு வாருங்கள், ஸ்ரீரங்கத்துக்கு வாருங்கள்னு பச்சையிலையா நான் அட்டை பிரிண்ட் பண்ண முடியும்? சார், இது ஒரு உண்மையிலேயே ஒரு இது வர்த்தகம்தான். இதில் ஆன்மீகத்தை கூட நான் பார்க்கல. இது ஒரு வர்த்தகம் தான். அந்த வர்த்தகத்துக்கு யாரை என்ன சொன்னாலும் எப்படியோ அப்படி அதை கூட திமுக எதிர்க்குமானால் சரி. இப்போ முந்தின கேள்விக்கு அதான் பதில் சொன்னேன். நீங்கள் சிறுபான்மையை பித்து பிடிச்சி தலையில ஏறி உங்களை குத்திட்டான், அதுக்கப்புறமா உங்களுக்கு அறிவு வளரணும், வாழ்க்கையில் அறிவே வராதுன்னு அர்த்தம். உடனே அவன்கிட்ட போய் நீ இன்னும் போய் அந்த சிறுபான்மையினர் நீ காவலனா நான் காவலனா சண்டையா அவங்களுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறாங்க. நீ இன்னும் கேளு, இன்னும் கேளு. இது அசிங்கமா இல்லையா இந்த திமுக காரர்கள்? எனக்கு புரியவே இல்லை. அப்போ திமுக எதுலையுமே பாடம் கற்றுக்கொள்ளவில்லைன்னு தான். அதாவது ஒரு வீழ்ச்சி வந்த பிறகு ஏன் வீழ்ச்சின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சு போகும். அதை விட்டுட்டு காவி காவி காவின்னா இதே காவின்னு புலம்பிட்டு கட்சி செத்து போயிட வேண்டியதான், ஒரு வழியே கிடையாது. திருந்தறதுக்கு வாய்ப்பு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். திருந்த வேண்டியது திமுக. திருந்தவில்லை என்றால் அழிந்து போகட்டும், யாருக்குன்னு பார்த்துக்கலாம்.